அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு டான்ஸரை என் லைஃப்ல பார்த்ததே இல்லையா? என்ன ஆட்டம், என்ன ஆட்டம்! ஆமா, அவ என்ன பெங்களூருக்கார பொண்ணா? ஆமாங்க. ஓ, அந்த பொண்ணா? B2 ஸ்டேஷன்ல நம்ம ஏட்டு மேற்பார்வையில தான் இருக்கு. ஏன் அந்த ஏட்டு பேர் என்ன? ராமசாமிங்க. ஏயா, அவர் இன்னும் ஏடாவ வச்சிருக்கீங்க? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் எஸ்ஐ ஆக்க வேணாம் சார். ஷீலா பேரு நல்லா இருக்கு, ஆனா நீ போற ஏரியா தான் நல்லா இருக்காது. மைக்கேல் ராஜ பத்தி தெரியுமா? அவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறியா? இல்ல சார். தெரியாதுல்ல, அப்ப விட்டுரு. விஐபிமா, அவரு நினைச்சா தோல்ல இருக்கிற ஸ்டார் இறங்கும் ஏறும். இது இருக்கிறானே, உன் ஸ்டேஷன்ல இருக்கிறவன் தான் மைக்கேல் ராஜுக்கு பயந்துகிட்டு 2 மாசமா டிரான்ஸ்பர் கேட்டு அலையறான். ஆமாங்க மேடம், மைக்கேல் ராஜ் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு தெரியாதுமா? அவரை பகச்சுக்கிட்டு யாருமே இந்த ஏரியால உயிரோட வாழ முடியாது. பேசுறதுக்கு இன்னும் நல்லாதான் இருக்கும், செய்து காட்டினேன்ல. நான் கூட டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தப்ப வீரவசனம் எல்லாம் பேசினேன், தலகால் தெரியாம ஆடின, அடைக்கு உட்கார வச்சுட்டா இல்ல. நம்ம மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அனுசரிச்சு தான் போகணும், இல்லன்னா ப்ரமோஷன்லாம் கனவுலதான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் இஷ்டம். இவளுக்கு மைக்கேல் ராஜ பத்தியும் தெரியல, அவருக்கும் நமக்கும் உள்ள லிங்க்கும் தெரியல. என்ன பண்ண போறாளோ? எப்படியும் 1 மாசத்துல ரிசைன்மெண்ட் ஓட்டுவா. மேடம், இவன் மைக்கேல் ராஜோட ஆளு மேடம். இவனை பிடிச்சா நம்ம உத்தியோகத்துக்கே ஆபத்து மேடம். மேடம், இது மைக்கேல் ராஜ் ஏரியா. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நீ மறுபடியும் மைக்கேல் ராஜ் ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வர. மைக்கேல் ராஜுக்கு இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? Who is that Dilraj? ஐயா ஐயா, இல்லம்மா, மைக்கேல் ராஜையா வீடு தானே? இதான். என்ன வேணும்? என் பொண்ணு அநியாயமா ஒருத்தன் கெடுத்துட்டான். குடிக்காத கால் இல்ல, கெஞ்சாத ஆள் இல்ல, எல்லாரும் கை விரிச்சுட்டாங்க. மைக்கேல் ராஜையா கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க. அவர் மூலமாவது என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதான்னு இங்க வந்து மகாராஜா இருக்காங்களா? இத பாரு, இங்க வந்து இந்த மகாராஜா, மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி இப்படிலாம் சொன்னா ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. நேர போய் மகனேன்னு கதருங்க, காரியம் நடக்கும். போங்கம்மா. நீ மகராசனா இருக்கணும்ப்பா. வீட்டுக்குள்ள போன்னு சொன்னதுக்கே என்ன மகாராஜா ஆக்கிட்டாங்க. நாடு உருப்பட்டாப்புலதான். தலைவா, இப்படி துப்பாக்கியால சுட்டு புறாவை பிசு பிசு ஆகிட்டீங்க. கடாயில போட்டு சுட்டு இருந்தா காரமா வாய்க்கு ருசியா சாப்பிட்டு இருக்கலாம். நான் சைவம், புறாலாம் சாப்பிடறதில்ல. அப்ப சுட்டீங்க? சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன், சுட மாட்டேன்னு சொல்லியே. கையில துப்பாக்கி இருந்தது, எதிர்க்க யாரும் இல்ல, புறாதான் இருந்தது, சுட்ட. நல்ல வேளை நான் வரல. நீ வந்திருந்தா உடனே சுட்டுருப்ப. இவங்க பரம்பரைக்கே கையில துப்பாக்கியே கொடுக்க கூடாது. தலைவா, தலைவா, ஒண்ணு ஐயா, மைக்கேல் ராஜையா முத்துக்குமாரோட பையன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாயா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. அந்த எம்பி கால்ல போய் விழுந்தா போடி நான் ஏன்னு எட்டி வதச்சிட்டாரு. ஐயா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். கிளவி ஏந்திரி, நீ கால்ல விழுந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய மைக்கேல் ராஜ் நான் இல்ல. உடனே ஏஞ்சிட்டாப்பார். என்னடா இது, ஒழுங்கா தொழில் செஞ்சுமா, சம்பாரிச்சமா, சந்தோஷமா இருந்தமா இல்லாம கிழவி காலில் விழுந்தாலும் உடனே உதவி செய்ய போயிடுவானே. இவன் என்ன நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்க போறானா? யாரு காலிலே தெரியாம விழுவுறா? இவெல்லாம் எங்கடா ஒழுங்கா ஓட்டு போட போற? எது சின்ன பொண்ணு காலில் விழுந்தா நியாயம், உதவி செய்யலாம். டே, நீ இந்த கிழவி கூட்டு போ அவங்கிட்ட. அதுதானே. அம்மா, இது என் காலு. ஒருவேளை நீ என் காலில் விழுந்து தெரிஞ்சது என் வேலையே போயிரு. எந்திரி. பெரியம்மா, மைக்கேல் ராஜ் பூஜாரியில இருக்காரு. நேர போய் அவர் காலில் மகனேன்னு விழுந்துரு. அப்புறம் நினைச்சபடி உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். மகனே, மறந்துடாத. வா.
ஹலோ, மேடம், என் எம்பி பையனை மைக்கேல் ராஜ் பெசன்ட் நகர்ல வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், இவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. மைக்கேல் ராஜ் நான் கவனிச்சுக்கிறேன். எஸ். கேட்ட தரமேன். எதுக்காக சார்? ஓஹோ. மேடம், உங்க முதலாளியை நான் அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மிஸ்டர், ஞானவேலு. எங்க முதலாளி என்ன செல்லமா ஞானம்னு கூப்பிடுவார். இப்ப நீங்க கேட்டை திறக்க போறீங்களா இல்ல காக்கி சட்டையை விட்டு மிதி மிதின்னு மிதிக்க போறேன்னு மிரட்ட போறீங்களா? இத பாருங்க, நீங்களும் காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை, 2 பேரும் நேர்ந்து கலந்து போய்க்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, ஆஸ் பர் லா செக்ஷன் 438 ஆஃப் சிஆர்பிசி எந்த ஒரு சிட்டிசனையும் நீங்க நினைச்சபடி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. வாரண்ட் இருந்தா காட்டுங்க, திறந்து விடுறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டூபிட் வாட்ச்மேன் நீ என்கிட்ட சட்டம் பேசுறியா? மன்னிக்கணும், ஒரு வாட்ச்மேன் பிஏபிஎல் படிச்சிருக்க கூடாதுன்னு என்ன சட்டமா? 1 மினிட் நிக்கிறீங்களா? இந்த கேட்டு கிட்ட நிக்கிற வரைக்கும் தான் நான் காக்கி சட்டையில இருப்பேன். நானே கோர்ட்டுக்கு போய் இந்த கருப்பு கவுனை போட்டுட்டா ஞானவேலு பிஏபிஎல். என்ன பாக்குறீங்க? இங்க சமயக்காரனுக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருந்தா தான் எங்க ஐயா வேலைக்கே வச்சுக்குவாரு. மணி என்னாச்சு? 4:30. 5 மணிக்கு கோர்ட்டு மூடுற நேரம். சீக்கிரமா போய் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க. சரி, நான் கோர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்டோட வரேன். உங்க ஐயாவை விலங்கு மாட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்க சொல்லு. சரி, தயார் பண்ணிடுறேன். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். என்ன பாக்குறீங்க? முன்ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்னு நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம நேரா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிற ஜாமீன் முன்ஜாமீன். ஏயா, பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட சட்டம் வேற பேசுறியா? நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தா அக்கவுண்ட்ஸ் எடுத்து போடுவோம். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களே, அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து போடுறோம். அப்ப நீங்க கிளம்புறீங்களா? இப்ப நான் உங்க முதலாளிய பார்க்க முடியுமா முடியாதா? 5ஆம் தேதி வாய்தா, கோர்ட்ல மீட் பண்ணுங்களேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.